பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம குமாருக்கு நம்ம மாறி அதுக்கு அடுத்ததாக வடிவு எல்லாருமே சாப்பாடு வைக்கிறாங்க. அதனால் நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமாருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. போதும் அப்பத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம குமார் இருந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. டே ஒரு இட்லி கூட ஒழுங்காக சாப்பிட்லடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வடிவை சொல்கிறாங்க. இல்லைம்மா தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஐயோ என் பிள்ளை ஒரு இட்லி கூட ஒழுங்காக தின்ன மாட்டேங்கிறானே, அவனுக்கு என்னாச்சோ தெரியல, அவ்வளோதான் அவன் ஜெயிலுக்கு வேற போக போகிறான். அங்கே சாப்பாடும் சரியாக போட மாட்டாங்க. ஒத்த பிள்ளைய பார்த்து பார்த்து நான் வளர்த்தேன். ஆனால் இப்போ அந்த ஒத்த பிள்ளையும் என்னை விட்டு போக போகிறான். 10 வருஷமோ 5 வருஷமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அம்மாச்சியும் நம்ம வடிவும் சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வடிவு இருந்துட்டு ராஜியை பார்க்குறதுக்காக ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. ராஜி நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னம்மா யாருக்காவது நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா ராஜி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னம்மா சொல்கிறீங்க? எனக்காகவா? ஆமா ராஜி உனக்காக தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ மொத்த சந்தோஷத்தையும் நீ எடுத்துகிட்டு போயிட்ட. இப்போ நம்ம குமார் வேறு கேஸ் கொடுத்ததுனால ஜெயிலுக்கும் போயிடுவான்னு நினச்சி நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அழிந்துக்கிட்டே இருக்கோம். ராமலக்ஷ்மன் மாதிரி இருந்த அப்பாவும் சித்தப்பாவும் இப்போ எதிரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் மாறி வேறு எனி டைம் அழுந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு சமாதானம் பண்ணுறதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்பத்தாவும் நானும் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். ஏதோ எங்களை எதிரி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. உன்னை வேற மாதிரியும் குமாரை வேற மாதிரியும் நாங்கள் ட்ரீட் பண்ணதான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. குமாருக்காக இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி வீடே வெடிச்சோடி போயிருக்கு. கொஞ்ச நாள் போச்சேன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதை நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி இருந்துட்டு என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கேஸை மட்டும் எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்கிறியா? ஏன்னா மாறி இருக்கிற நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. அது இல்லாமல் குமாரை நாம் தான் வளர்த்தோம். அவனை ஜெயிலில் வச்சு பார்க்குற சக்தி நம்ம யாருக்குமே கிடையாது. அவன் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான். தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜி இதை நினச்சோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாக இருந்துட்டு என்ன காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ ஒரு மாதிரியாக இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா என்னை பார்க்க வந்தாங்க, நல்ல விஷயம் தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ராஜு இருந்துட்டு அண்ணனை பற்றி பேசுகிறதுக்காக வந்தாங்க. அண்ணன் சரியாகவே இல்லையா, எதையோ பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான், சரியாக சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல. அம்மா சித்தி வேற அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் என்கிட்ட ஒரு டைம் பேசினாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி. இப்போ அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நான் எப்படி இந்த வீட்டில் போய் நான் பேச முடியும்? அப்படியே பேசினாலையும் அரசிக்கு எதிராக நான் நடக்கிற மாதிரி ஆயிடாதா? கண்டிப்பாக ஆகிடும். ஆனால் நீ பேசி அவங்க காதில் போட்டால் பரவாயில்ல, அவங்க யோசிப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படி மாமா இருக்குது காலன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில இருந்துட்டு டீ கொண்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி கடைக்கு போனங்களே கால் வலி எப்படி இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருக்குமா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி வராங்க. நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா? ஏங்க கால்வலி எப்படி இருக்குங்க? கொஞ்சம் பரவாயில்ல கோமதி, நீங்கள் இருக்கிற போதே ஒரு விஷயத்த சொல்லணும். காலையில் எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க, குமார் விஷயமா பேசினாங்க. வீடாகவே இல்லை, நரக மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் போனால் சுடுகாடாக கூட மாறிடும். எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அண்ணிங்க சரியாக பேசிக்கிறதே இல்லை, அழுந்துக்கிட்டே இருக்காங்க. குமாரும் செஞ்சு தப்பா உணர்ந்துட்டானா, அதனால் இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்க சொல்லுன்னா அம்மா சொல்லிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம செந்தில், கதிர், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. நாங்களாச்சும் அன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம், ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு சொன்னதுனால தான் நாங்களும் பேசாமல் விட்டோம். இப்போ கேஸையும் நீங்கள் வாபஸ் வாங்க சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதே இப்போ குமார் மட்டும்தான். குமாரை இப்போ இல்லாமல் ஜெயிலுக்கு போனால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? அதே காலத்தில் நான் போய் சேர்ந்துடணும்னு பயமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கோமதி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு அரசிக்கிட்டலாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீ வேறையோ, குமார் வேறையோ, இல்லை ராஜு வேறையோ நான் நினச்சதே கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். ஆனால் குமாரை நினச்சி வீட்டில் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நான் என்னமோ பெத்த பொண்ணு முக்கியம் இல்லை, அண்ணன் பையன் தான் முக்கியன்ற மாதிரி உங்கள் அப்பா பேசிட்டு போகிறாரு. நீ முக்கியம் இல்லைன்னு நினச்சிருந்தா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அவனை அடைச்சி வச்சு கொடுமை பண்ணான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள் அப்பா என்னடனா இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அத்தை அம்மாவும் என்கிட்ட வந்து பேசினாங்க, சித்தியும் தான் பேசினாங்க. வீட்டில் இதை பற்றி பேச சொன்னாங்க. ஆனால் எனக்கு பேச தைரியம் இல்லை. அவன் அரசு விஷயத்தில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் வீடாகவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீயும் நானும் அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க தானே, அதனால் நம்ம பேசுகிற எல்லா விஷயமும் இந்த வீட்டு ஆளுங்களுக்கு தப்பாக தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அரசு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பூச்சி ரூமில் நம்ம மாறி வடிவு அப்பத்தான்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட, அண்ணன் நீங்களும் வரீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா நான் வரல, எனக்கு தெரியும்னு அப்போவே எனக்கு தெரியும். உங்கள் பொண்ணு விஷயமா இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க. இது என்ன என் பையனோட விஷயம் தானே, அதனால தான் எப்படியும் ஒன்று போகட்டும்னு சொல்லி நீங்கள் இங்கேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக கோமதி நம்ம குமார் வராரு. குமார் வந்த உடனே போகலாமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே குமார், நீ எங்கேயும் போகாதடா, உன்னை விட்டெல்லாம் என்னால் இருக்கவே முடியாதுடா, நீ எனக்கு வேணும்டா. ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு அதை பார்த்து பார்த்து வளர்த்து இப்போ ஜெயிலில் தூக்கி வைக்கிற நிலைமை எந்த தாய்க்கும் வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க பெரியப்பா, நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கோங்க. நான் ஜெயிலுக்கு போனால் 5 வருஷமோ 10 வருஷமோ உங்களெல்லாம் பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் ஜெயிலுக்கு போனால் நீங்கள் எல்லாரும் என்னை வந்து பார்க்கணும், சரியா அப்படின்ற மாதிரி வந்து குமார் வந்து சொல்கிறாங்க. குமார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பழனி வராரு. ஒரு பக்கம் பையன், இன்னொரு பக்கம் மருமக. நான் யார் பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது சித்தப்பா. நான் அப்போ அடிதடின்னு இருந்துட்டேன். ஆனால் இப்போ ஒரு வாரம் ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறமா தான் நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன். ஆனால் இப்போ திருந்தனதுக்கு அப்புறமா ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்துவேல்கிட்ட, நான் போனதுக்கப்புறமா எதிர்த்த வீட்டில் போய் யாரும் எந்த சண்டையும் போடாதீங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்ன சாக்கா வச்சுக்கிட்டு தினம் அந்த வீட்டில் போய் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி குமரவேல் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. மாறி இருந்துட்டு, ஐயோ என் பிள்ளைய நான் தொலைக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.